நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் அவர்கள் வாக்குறுதிகளில் சிலவற்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பெண்களுக்கு குலவிளக்கு என்ற திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருப்பதாக அந்த வாக்குறுதியில் கூறப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் திமுக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் 2000 என்ற அறிவிப்பை வாக்குறுதியாக அவர் வெளியிட்டிருந்த நிலையில் இதன் பின்னணியில் திமுக இருப்பதாக ஒரு தகவலும், விரைவில் திமுக சார்பில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளிவர இருந்ததாகவும், அதே இதற்கான பின்னணியாக இருக்குமோ, இவ்வளவு முந்திக் கொண்டு அறிவிப்பை வெளியிடுவதற்கு அதுபோன்ற அறிவிப்புகள் பின்னணியாக இருக்கலாமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மிக விரைவில் வெளியிட்ட வாக்குறுதிகள், இதற்கு பின்னணி என்ன, எதனால் இவ்வளவு சீக்கிரத்தில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது அப்படின்னு கேள்விகள் இருக்கும் பொழுது அதில் வெளியான சில வாக்குறுதியில் மிக முக்கியமானது குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அப்படின்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி திமுக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பேசலாம். ராஜேஷ், வணக்கம். பொங்கல் வாழ்த்துகள். இன்னைக்கு பொங்கல் அதுவுமா எதிர்க்கட்சி தலைவர் குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதிமுக சென்ற முறையே தேர்தல் வாக்குறுதிகள் வெளியானப்போ எங்களுடைய வாக்குறுதிகள்ல இருந்து நிறைய காப்பி பண்ணி தான் திமுக முந்தி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்க விவரம் என்ன? கௌதமி, நன்றி. இப்ப இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான தேர்தல் அறிவிப்பாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதற்கு இந்த ஒரு புதிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு திமுக எப்படி காரணமாக இருந்திருக்க முடியும்? வெளியிட்டிருப்பது அதிமுக பொதுச் செயலாளர். இதற்கு திமுக காரணம் என்பது எந்த கோணத்தில், எதை வைத்து நம்ம அப்படி சொல்கிறோம் என்று பார்க்கும்போது 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்புதான் பல்வேறு பத்திரிகைகள் கூட நாம் வெளியிட்டிருந்தோம். தொடர்ந்து வெளியான செய்தி என்னவென்று சொன்னால், மாதந்தோறும் 2000 ரூபாய் தற்போது இந்த அரசாங்கத்தில், திமுக அரசாங்கத்தில் மிக வெற்றி அடைந்த ஒரு 3 திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முதலில் இருக்கக்கூடிய திட்டமாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த திட்டத்தில் ஒன்றாக ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது. எனவே பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில அது பல பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது. எனவே வரக்கூடிய தேர்தல் போது திமுக அதனை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்து வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அதற்காக அரசு முக்கிய அதிகாரிகளை அழைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்ததாகவும், அதாவது 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் கொடுத்தால் எவ்வளவு செலவாகும், இதில் கூடுதலாக எவ்வளவு பயனாளிகளை சேர்க்க முடியும், அரசுக்கு கூடுதலாக எவ்வளவு பணம் செலவாகும் என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுங்கள். மாவட்ட வாரியாக தற்போது எவ்வளவு செலவாகிறது, இந்த தொகை இரட்டிப்பாகும் போது எவ்வளவு செலவாகும் என்ற விவரங்களை எல்லாம் உடனடியாக சேகரித்துக் கொடுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், பெண்களுக்கு மிக சிறந்த பொங்கல் பரிசு ஒன்று காத்திருக்கிறது, பெண்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு விரைவில் இருக்கும் என்று ஒரு இன்ட் கொடுத்திருந்தார். அப்போதே திமுகவினர் உட்பட பலரும் தெரிவித்த கருத்து என்னவென்றால், இது நிச்சயமாக மகளிர் உரிமை தொகையை மனதில் வைத்துதான் அவர் இவ்வாறு சொல்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே விரைவில் திமுக
ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறது என்பதை அதிமுக முன்கூட்டியே கணித்து அந்த அறிவிப்பை நாம் வெளியிட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முந்திக்கொண்டு அறிவித்திருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில தான் திட்டத்தை அறிவித்தது அதிமுக. ஆனாலும் கூட இதில் ஒரு ராஜதந்திரம் அல்லது ஒரு முந்திக்கொண்டு அறிவிப்பது என்று பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு இபிஎஸ் அவர்கள் 5 திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அதாவது முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டது போலவே அம்மா ஸ்கூட்டர் வழங்கப்படும், அனைவருக்கும் வீடு, அதே போல தற்போது மகளிருக்கு மட்டும்தான் நகர பகுதிகளிலே இலவச பேருந்து இருக்கிறது, ஆண்களுக்கும் இனி இலவசம் என்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக இனி மாதம் 2000, அதிலும் செலக்டட் அந்த விமன்ஸ், அதாவது தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் என்பது இல்லாமல் அனைத்து ரேஷன் அட்டை கொண்ட பெண்களுக்கும் மகளிருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற இந்த அதிமுகவினுடைய அறிவிப்பு என்பது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தேர்தல் நெருங்கிவிட்டது. இனி அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவும் குழு அமைத்திருக்கிறது, அதிமுகவும் குழு அமைத்திருக்கிறது. அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய தேவை என்ன, வியாபாரிகள் மற்றும் பல தரப்பினருடைய தேவை என்ன என்று கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இன்று திடீரென்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே இவ்வாறு வெளியிட்டிருப்பது திமுகவுக்கு முன்கூட்டியே நாம் அறிவித்துவிட வேண்டும் என்று முந்திக்கொண்டு அதிமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவா என்றெல்லாம் அதிமுகவினர் தற்போது விவாதங்களை இணையதளங்களில் தொடங்கி இருக்கிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.